டாக்டரை பார்க்க போகிறீங்க முட்டியில் வலின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா எல்லா டாக்டரும் ஒரே இதாக சொல்லுவாங்க, என்ன சார் முட்டி தேஞ்சு போச்சு சார் அப்படின்னு. முட்டி தேஞ்சு போகிறதுங்கிறது என்ன ஆக்சுவலாக? இந்த சுகர் இருக்கிற டாக்டர்கிட்ட போனால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நடங்க போன உடனே இதான் சொல்லுவாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம், சார் நடக்காதீங்க முட்டி தேய்மானம். இப்போ என்ன ஆகுது, கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லையா, நடக்கலாமா நடக்கக்கூடாதா. ஒரு மூட்டு மாற்றம் நிறைய பேஷண்ட் என்கிட்ட கேட்குறது என்னன்னா, சார் முட்டி அப்படியே மாற்றிடுவாங்களா, இப்போ கிட்னி மாற்றுறாங்க இல்லை அது மாதிரி வந்து இதையும் மாற்றிடுவீங்களா. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் இளங்கோவன் பேசுகிறேன். போன எபிசோடில் நான் முதுமையில் எலும்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், மூட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றி பேசினேன். இப்போ வந்து அந்த ஒரு முக்கியமான சில மாற்றங்களை ஏற்படுது. அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு கன்சர்ன்னு சொல்லுவோம், ஸோ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சர்ன் ஏற்படக்கூடிய மாற்றங்களில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டி தேய்மானம்னு சொல்லக்கூடியது. நீங்கள் இப்போது தேய்மானம் ஒரு டாக்டரை பார்க்க போகிறீங்க முட்டியில் வலின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா எல்லா டாக்டரும் ஒரே இதாக சொல்லுவாங்க, என்ன சார் முட்டி தேஞ்சு போச்சு சார் அப்படின்னு. முட்டி தேஞ்சு போகிறதுங்கிறது என்ன ஆக்சுவலாக? நார்மலாக வந்து ஒரு பொருள் இருக்குது, அது தேய்மானம் எப்போ ஏற்படும், அது வந்து எப்பயுமே மூமெண்ட்டில் இருக்குது, இன்னொரு சர்ஃபேஸோட கான்டாக்டில் இருக்குது அப்படின்னா ஃப்ரிக்ஷன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினால அது தேய்மானம் ஏற்படும். கிட்டத்தட்ட நம்மளோட முழங்காலுக்கும் நம்மளுடைய மற்ற மூட்டுக்கும் அதுதான் வந்து தேய்மானம்னு சொல்கிறோம். நம்ம தேய்மானம்னு சொல்கிறது ஆக்சுவலாக எலும்பு தேஞ்சு போகிறது கிடையாது. நம்ம எலும்பு வந்து ஒரு அந்த மூட்டு வந்து ரெண்டு சர்ஃபேஸஸ் ஒன்றோட ஒன்று ஒரு நல்ல விதமாக ரொம்ப காலமாக வந்து வலி இல்லாமல் அந்த சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷனை கூட ஏற்படுத்தினாலும் கூட அதை உபயோகப்படுத்த முடிகிறதுக்கு காரணம் கார்டிலேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு திசு. இந்த கார்டிலேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு திசு இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து நம்ம எல்லா மூட்டையும் கவர் பண்ணுற திசு. இந்த கவர் பண்ணுற இந்த கார்டிலேஜ் வந்து நாளடைவில் டேமேஜ் ஆகுது பாருங்கள். நம்ம ஒரு வயசில் நடக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா, ஒரு வயசில் நடக்கிறோம், அதுக்கப்புறம் ஓடுறோம், நிற்கிறோம், விளாடுறோம், குதிக்கிறோம், எவ்வளவோ செய்கிறோம். இது எல்லாம் வந்து எங்கே போகுது, இந்த எனர்ஜி இதுக்கான இதெல்லாம் வந்து எங்கே வந்து அப்சார்ப் ஆகுது, நம்மளுடைய இடுப்பு மூட்டில், முழங்கால் மூட்டில், முதுகெலும்பில், இதில் தான் அப்சார்ப் ஆகுது. இதில் மெயினாக வந்து வெயிட் பேரிங் ஜாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடியது என்னென்ன, முழங்கால் மூட்டு, இடுப்பு மூட்டு, கணுக்கால் மூட்டு, இதெல்லாம் வெயிட் பேரிங் ஜாயிண்ட். நம்ம ஓடுறதுக்கு, நிற்கிறதுக்கு, குதிக்கிறதுக்கு உபயோகப்படக்கூடிய மூட்டுகள். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து முழங்காலில் தான் காமனாக நம்ம இந்த தேய்மானத்தை பார்க்குறோம். அது தேய்மானங்கிறது என்ன, அந்த கார்ட்லேஜ் தேஞ்சு போகிறத தான் தேய்மானம்னு சொல்கிறோம். இந்த தேய்மானம் வந்து எடுத்த உடனே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வலியோ ஒரு ப்ராப்ளத்தையோ இது வந்து கொடுக்காது. முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன அலர்ச்சின்னு சொல்லுவோம், ஒரு சின்ன ஒரு ஸ்டிஃப்னஸ்ஸு இந்த மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. ஸோ முட்டில் வயசாகிடுச்சு இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோடய பேஷண்ட்ஸ் வந்து ஒரு 60 வயசு ஆனவுடனே நமக்கு அவ்வளோதாங்க முட்டி இனிமேல் அப்படி தாங்க இருக்கும், வேறு வயசாகி போச்சுல அப்படி தானங்க இருக்கும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அப்படி கிடையாது. நமக்கு வந்து அது வந்து நம்ம அதை வந்து பாதுகாத்துக்கணும். நம்ம பாதுகாத்தோம்னா அது வயசு வந்து நான் தான் சொல்ல, வயசு ஒரு பருவம் தான். அது வயசாகி போயிடுச்சு, நம்ம இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்ற ஒரு அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு பருவம், ஒரு காலகட்டம். அது இளமை பருவம் மாதிரி முதுமையும் ஒரு பருவம் தான். அதுலேயும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம எப்பயும் போல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். அதுக்கு வந்து இந்த தேய்மானத்திலேருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கிறது? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், தேய்மானத்திலேருந்து பாதுகாக்கணும்னா ஓவர் டூ பண்ணக்கூடாது. நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன், இந்த சுகர் இருக்கிற டாக்டர்கிட்ட போனால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சார் நடங்க அப்படின்வாங்க. சுகர் டயபெட்டாலஜி போய் பாருங்கள், யாருனாலும் சரி, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டும் டயபெட்டாலஜிஸ்ட்டும் நடங்க போன உடனே இதான் சொல்லுவாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம், சார் நடக்காதீங்க முட்டி தேய்மானம் வந்துடும் இல்லையா. அப்போ என்ன ஆகுது, கன்ஃபியூஷனாக இருக்குது இல்லையா, நடக்கலாமா நடக்கக்கூடாதா. ஒரு டாக்டர்கிட்ட போனால் நடங்கன்றார், இன்னொருத்தர் போனால் நடக்காதீங்க. என்னென்னா ஆப்டிமைசேஷன், நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன செய்கிறோமோ அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்க தெரியணும். இப்போ வந்து பொதுவாக வந்து ரெக்கமெண்டட் பிரிஸ்க் வாக்கிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா பிரிஸ்க் வாக் ஃபார் 30 minutes. இதுதான் ரெக்கமெண்டட் வாக்கிங் டைம் ஃபார் எனி இண்டிவிஜுவல். அது வந்து சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் அது உதவும், சுகர் இல்லாமல் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கு எலும்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் தசை நார்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் அது உதவும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓவர் டூ பண்ணக்கூடாது. நம்ம ஜாக் பண்ணாலும் சரி, வாக் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் அதுக்கான ஒரு ஆப்டிமைசேஷன் வச்சுக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரோட உடல் வந்து மாறுபடும். ஒருத்தர்னால ஒரு அரை மணி நேரம் ஓட முடியும், ஒருத்தர்னால 1/4 மணி நேரம், அவரோட உடல் வாக்கு அப்படி இருக்கும், பல காரணங்கள் இருக்கும். அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாக்கிங்கோ நம்ம ஒரு மூட்டுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்குறதோ நம்ம வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து ஓவர் டூ பண்ணக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
அதாவது அந்த கார்ட்லேஜை வந்து வளப்படுத்தக்கூடிய உணவு வகைகள். அது வந்து இப்போ அத்திப்பழம் அந்த மாதிரி பல வகைகள் பொதுவாக வந்து இந்த கார்ட்லேஜை வளப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கு. அது நிறைய நம்ம சாப்பிட வேண்டியிருக்கும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளோட ஜாயிண்ட்டோட ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு அது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது வந்து நம்ம இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜுரி ஆகுது, ஏதாவது ஒரு காயம் ஏற்படுது, மூட்டை பாதிக்கக்கூடிய ஒரு காயம் இருந்தால் கரெக்டான ஒரு டாக்டரை பார்த்து, ஒரு ஆர்த்தோ டாக்டரோ வாட்டவர் பார்த்து அதை நீங்கள் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஒரு ஃப்ராக்சர் ஆகி போச்சு மூட்டில் அப்படிங்கிறப்போ அந்த ஃப்ராக்சர் நம்ம கரெக்டான ஒரு வைத்திய முறை பண்ணலை அப்படிங்கிறப்போ அந்த ஃப்ராக்சர்னால அந்த மூட்டில் பாதிப்பு ஏற்பட்டு தேய்மானம் சீக்கிரமாகவே ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் நம்ம பாதுகாப்பு முறையில் நம்ம முன்னாடியே இதை பார்த்து அதுக்குரிய டாக்டரை பார்த்து வைத்தியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இது மாதிரி நம்ம பாதுகாப்புக்கு வந்து நம்மளை சாப்பிடக்கூடிய ஆகாரம், நம்முடைய நடவடிக்கைகள், நமக்கு மூட்டில் ஏற்படக்கூடிய சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு டாக்டர் அணுகி அது ஆரம்ப கட்டத்தில் நம்ம சரி பண்ணிக்கிறது, இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் வந்து நமக்கு அந்த மூட்டு தேய்மானம் இயர்லியாக வராமல் பாதுகாக்கும். ஸோ இது வந்து ப்ரிவென்ஷன். அடுத்து வந்து ட்ரீட்மெண்ட். முட்டி தேய்மானம் வந்துருச்சு, டாக்டர் சொல்லிட்டாரு கார்ட்லேஜ் டேமேஜ் இருக்குது, முட்டி தேய்மானம். அப்போ அது வந்து நீங்கள் இயர்லியாகவே பார்த்துட்டிங்கன்னா இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி ப்ளஸ் அதுக்கான சில ஸ்பெசிஃபிக் டேப்லெட்ஸ் இருக்குது. அந்த கார்ட்லேஜ் ரெஜுவனேட்டர்லாம் சொல்லுவோம். அந்த கார்ட்லேஜை நல்லபடியாக வளர வைக்கிறது. கொஞ்சமாக அது கார்ட்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முடிய வெட்டினா வளர்கிற மாதிரி கார்ட்லேஜ் வளராது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 சென்டிமீட்டர் வளருது ஒரு நாளைக்கு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டா, கார்ட்லேஜ் வந்து எவ்வளோ வளரும், ஒரு நாளைக்கு 0.5 சென்டிமீட்டர் வளரும். அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம கார்ட்லேஜை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. அதில் ரொம்ப சிவியராக இருக்கின்ற பட்சத்தில் சில சமயம் வந்து அட்வைஸ் பண்ணுவோம். அதாவது ஜாயிண்ட்டில் வந்து பெயின் ரொம்ப இருக்கின்றப்போ ஜாயிண்ட்டுக்குள்ளே இன்ஜெக்ஷனோ இல்லை வேறு ஏதோ நம்ம போட முடியும். அது வலியை குறைக்கிறதுக்கு அந்த காலகட்டத்தில் அது என்ன ஸ்டேஜில் இருக்குன்றதை உங்கள் ஆர்த்தோ டாக்டர் பார்த்துட்டு அது என்ன சஜஸ்ட் பண்ணுறாரோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த கார்ட்லேஜ் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ரொம்ப சிவியராக டேமேஜ் ஆகிடுச்சு, மருந்து மாத்திரைகள் கேட்கக்கூடிய சூழ்நிலை தாண்டி போகிறப்ப தான் நம்ம மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறோம். மூட்டு மாற்று நிறைய பேஷண்ட் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, சார் முட்டி அப்படியே மாற்றிடுவாங்களா, இப்போ கிட்னி மாற்றுறாங்க இல்லை அது மாதிரி வந்து இதையும் மாற்றிடுவீங்களா? அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு தவறான ஒரு எண்ண ஓட்டம் தான். முட்டியை வந்து மாற்றுறது கிடையாது. அந்த டேமேஜ்டு பார்ட்டை மட்டும் ஷேவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு ப்ராஸ்தசிஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு கப்பு மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி கொடுத்துருவோம். ஸோ தட் உங்களுக்கு அந்த டேமேஜ்டு கார்ட்லேஜ் வந்து இருக்கிற அந்த கார்ட்லேஜ் பகுதி ஒன்றோட ஒன்று தேயாது அதிகமாக, அதோ ஒன்றோட ஒன்று ரப் ஆகாது. அப்போ இன்ஸ்டெட் என்ன ஆகும், நடுவில் இந்த குஷனும் இந்த கப்பும் வந்துடும். அப்போ இது வந்து பெயின் ஃப்ரீயாக மூவ்மெண்ட் கொடுக்கும். இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. மூட்டெல்லாம் மாற்றுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. இதில் வந்து நம்ம பயப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. நம்ம மூட்டு ஆப்ரேஷன்ன்றது வந்து ஒரு தேவைக்கு ஏற்ப பண்ணுறோம். ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். நான் என்னோடய பேஷண்ட் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, சார் இது வந்து பண்ணிட்டா நடக்க முடியாமல் போகுமா அப்படின்னு. எப்படி நடக்க முடியாமல் போகும்? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நடக்க வைக்கிறதுக்கு வலி இல்லாமல் நடக்கிறதுக்கு தானே ஆப்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன, டாக்டர் நல்ல டாக்டரா, நல்லா பண்ணுவாரா, ஆஸ்பத்திரி நல்ல ஆஸ்பத்திரியா, இதை பார்த்து நீங்கள் பண்ணிக்க. தேவைப்படுறப்போ அது ஏற்படும், டாக்டர் சொல்கிறப்போ சொல்கிறேன் நான். அப்போ அந்த காலகட்டத்தில் இதை பார்த்து நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. ஒரு பேசிக் இது தான் நான் சொல்கிறேன். நான் எல்லா விஷயங்களையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியாது. ஸோ சில பேசிக் விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, அதுக்கு நான் பதில் அளிக்கிறேன். வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.